நான் பூலாந்தேவி. நீங்க நிறைய பேர் பூலாந்தேவி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு பேண்டட் குவீனா இருந்து சரண்டர் ஆகி அதுக்கப்புறம் எம்பியா இருக்கும்போது சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க ஏழ்மையான ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல பிறந்த பெண் வந்து எப்படி இவ்வளவு பெரிய கொள்ளக்காரி ஆனாங்க அப்படிங்கறத பத்தி அவங்களே சொல்ற புக் தான் இது. இந்த புக் ஃபுல்லா படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சமூகம் பெண்கள் வந்து எப்படி பாக்குது. பூலாந்தேவி அவங்க சின்ன வயசுல இருந்து கடைசியில் அவங்க திகார் சிறையில இருந்து வெளியே வர வரைக்கும் இந்த புக்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிருப்பாங்க. இந்த ஜேர்னில மல்டிபிள் டைம்ஸ் அவங்க செக்ஷுவலா ஹராஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எதுக்கெல்லாம் நடக்குது? ஒரு பொண்ணை நான் பழி வாங்கணும், இல்லாட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் அவமானத்தை கொண்டு வரணும், இல்ல ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்து கேள்வி கேட்டுட்டா அப்ப அவளோட இடம் என்னங்கிறத நான் காமிக்கணும். அதே மாதிரி இந்த சமூக படிநிலையில மேல் சாதின்னு சொல்லப்படுற ஆண்கள் அவங்க சாதியில் இருக்க பெண்களை எப்படி பாக்குறாங்க, அதே சமயத்துல அவங்க படிநிலையோட கீழே இருக்கிற பெண்கள் அவங்க எப்படி பாக்குறாங்க, அந்த பெண்கள் வந்து இன்னொருத்தரோட பொண்ணா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், ஈவன் அவங்க இன்னொருத்தரோட மனைவியா இருந்தாலுமே எப்படி வந்து மேல் சாதி ஆண்கள் அவங்களை வந்து தங்களோட உடமையா கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. இந்த புக் வந்து 70s 80sல நடந்த சம்பவங்களை வச்சு எழுதியிருந்தாலும் இன்னைக்கும் சமூகத்தில் நடக்கிற பாலியல் சீண்டல்கள் வந்து இதை கூட வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு, இல்லைன்னா ஒரு குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு எப்படி வந்து ரேப் ஒரு டூலா யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இந்த புக்ல இருக்கும். ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து கொள்ளை கூட்டத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து போலீஸ் வந்து அந்த கிராமத்தையே சுத்தி வளைச்சிடும். அந்த சமயத்துல கூட கீழ் சாதின்னு சொல்லப்படுற ஆண் வந்து ஒரு மேல் சாதி ஆணுக்கு வந்து கட்டளை பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கிளாஷ் நடக்கும். அதனாலதான் எல்லாரும் இந்த புக்கு படிக்கணும்னு நினைச்சேன். முக்கியமா பெண்களை வந்து இந்த சமூகம் எப்படி பாக்குது, அதுல ஜாதி எப்படி ஒர்க் ஆகுது, அது இல்லாம ஆண்களுக்குள்ளேயும் ஜாதி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த புக்கை படிச்சீங்கன்னா ஒரு ஐடியா